Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிறுதானியத்துல ரொம்ப முக்கியமான ஒரு தானியம் திணை. இந்த திணை வச்சு ஒரு சூப்பரான தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இந்த திணை அரிசி எனக்கு இங்க கடையில கிடைக்கல. நான் இது Amazonல தான் வாங்குனேன். இந்த தோசை பண்றதுக்கு திணை இந்த மாதிரி yellow கலர்ல இருக்கும் இந்த ரைஸ். திணை குதிரவாளி இந்த எல்லா ரைஸுமே பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஆனா அந்த கலர் டிஃபரன்ஸ் மட்டும் கொஞ்சம் மாறும். இந்த திணை yellow கலர்ல இருக்கும். எல்லா மெஷர்மென்ட்டையும் நான் இந்த கிளாஸ்ல தான் அளந்திருக்கேன். இந்த கிளாஸ்ல நான் ஒரு 3 கிளாஸ் திணை அரிசி எடுத்துர்க்கேன். நம்ம 1 கிளாஸ் உளுந்து எடுக்கணும். அடுத்து 1 கிளாஸ் இட்லி ரைஸ் எடுக்கணும். அதுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துர்க்கேன். அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இது ஒரு 4-5 டைம்ஸ் வாஷ் பண்ணனும். இதுல ரொம்ப ஒரு மாதிரி அழுக்கு வந்துட்டே இருக்கும் கழுவ. அதனால இத நீங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இட்லி ரைஸ் வேணாம்னு நினைக்கிறவங்க அவல் சேர்த்துக்கலாம். இந்த திணை ஞாபக மறதிக்கு ரொம்ப நல்லது. இப்போ இது எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இத நம்ம கிரைண்டர்ல போட்டு அரைச்சுக்கலாம். நான் ஓரளவு இது அரைப்பட்ட உடனேயும் இது கூடயே நான் உப்பு போட்டுருவேன். இந்த மாவு இந்த அளவு நல்லா அரைப்பட்டதுக்கு அப்புறமா கிரைண்டர் ஆஃப் பண்ணி இது ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இந்த தோசை ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, கார சட்னி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். மாத்தியாச்சு. இத ஒரு பாத்திரத்துக்கு மாத்தியாச்சு. இத ஒரு 1/2 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுக்கலாம். அப்பதான் இந்த தோசை நல்லா சாஃப்ட்டா வரும். பாருங்க 1/2 மணி நேரம் ஆச்சு. இந்த மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு மேல. இந்த மாதிரி. அதுக்கு அப்புறம் நம்ம தோசை ரெடி பண்ணிடலாம். தோசைக்கல் நல்லா காய வச்சிட்டு அதில் நம்ம எப்பவும் போல ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை ஊற்றி அந்த தோசையை சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.